வணக்கம். நான் ட்ரெண்டிங் ரமேஷ் மாணி. அடேங்கப்பா, திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள வந்துட்டோம். இந்த இடம் நீங்க பார்த்துட்டு இருக்குது மூலஸ்தானத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு மக்கள் கூட்டம் பாருங்க. அவனுடைய வேண்டுதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, இந்த கோவிலில் மட்டும் இலுப்பை எண்ணெயில் மோட்ச தீபம் போடப்பட்டு வருகிறதுங்க. இந்த கோவிலில் மட்டும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வரம் கேட்டால் உடனடியாக குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் தொட்டில்களை வாங்கி மகிழ மரம் இருக்கிறது. அந்த மகிழ மரத்தில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கிறது. அதாவது இந்த கோவில் சிவன் பார்வதிக்காக கட்ட இந்தியாவில் ஒரு பெரிய கோவில் என்று சொல்லப்படுகிறது. இங்கே இன்னொரு பலன்களும் இருக்கிறது. அதாவது திருவண்ணாமலை அண்ணாமலையாரை நினைத்தாலே போதும் முக்தி கிடைக்கிறது. உள்ளே பார்க்கின்ற ஒவ்வொரு சாமியும் அற்புதமாக இருக்கிறது. இங்கு அண்ணாமலையாரை தரிசனம் செய்கின்ற அனைத்து மக்களுக்கும் எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக கிடைத்திருக்கிறது. உள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தூண்களிலும் ஒவ்வொரு சாமிகள் இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்குமே பார்க்க முடியாத அளவிற்கு அங்கு சாமிகள் நன்றாக இருக்கிறது. அதாவதுங்க, திருமணம் யாருக்காவது நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அங்கு சென்று ஒரு முறை தரிசனம் செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. இது போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களை தெரிந்து நம்முடைய சேனல் ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் தான் டிஆர்.